ஹாய் வெல்கம் டு என்எம் ஈட்ஸ். இன்றைக்கி எங்களுக்கு குட் ஃப்ரைடே, அதாவது பெரிய வெள்ளி. நாங்கள் கேத்தலிக்ஸ். ஸோ கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இன்றைக்கி வெஜிடேரியன் ஃபுட் தான் சாப்பிட்றது. ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் செய்தேன். நான் அதில் ஸ்பெஷலாக வாழைக்காய் மோர் குழம்பும் புடலங்காய் வரையும் காட்ட போகிறேன். நீங்களும் பார்த்து மகளுங்கள். என்னென்னா மெட்டதெல்லாம் நான் ஆல்ரெடி 2 டிஷ்ஷஸ் செய்து குக் பண்ணி வச்சுட்டேன். அது நார்மலாக எல்லோரும் செய்கிறேன். இப்போ இது எந்த ஸ்பெஷல். ஸோ அதால் நீங்களும் அதை பார்த்து மொழுங்க. நான் முதல் இந்த புடலங்காய் வரைக்கி அதை சோக் பண்ணுறதுக்கு செய்ய போகிறேன். பாருங்கோ. ஓகே, என்ன செய்கிறது மக்களே? ஹஸ்பண்ட் இல்லை, அவர் 4 days கிளம்பு, மிச்சம் 12 days அவங்களோட ஆண்டிக்கிட்ட நிற்கிறேன். என்னண்டா அப்படி ஆண்டியில் இல்லாத பாசம் ஆண்டி தெரியாதா? வெளிநாட்டிலேருந்து வாராக்களை இங்கே ஸ்பெஷல் கண்காணிப்பு செய்வாங்க. மெட்ராக்கிலேருந்தா கணக்கெடுக்க மாட்டாங்க. வெளிநாட்டுக்காரர்ண்டா ஸ்பெஷல். இப்போ ஆண்டிக்கும் 4 sons. அப்போ இவரை ஏதோ நிற்கிறது நிற்கட்டும். அதால் எல்லாம் நானாவே பார்க்க வேண்டி கிடக்குது. ஸோ என்ன செய்கிறது? எங்கே பாருங்கோ, நான் கொஞ்சம் மஞ்சள் பிரட்டிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு, உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, தெரியுதோ தெரியல மக்களே. இன்றைக்கி தான் முதல்ல என்னோட ஓனாக எடுக்கிறேன். இவ்வளோ நாள் மக்களோட ஹெல்ப் இருந்துச்சு. என்ன செய்கிறது? இதான் வாழ்க்கை. அங்கே வெளிநாட்டில் எல்லாம் வயசு போன நேரத்தில் கல்யாணம் கட்டுவாங்க. ஒரு கம்பேனியன் உண்டு, ஒரு பக்கத்தில் இருக்கிற மருந்து எடுத்து கொடுக்க. வேறு தேவையான உப்பு போட்டுட்டேன், மஞ்சள் போட்டுட்டேன். ரைட். இனி என்னோட பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க, பயறு, தோல் நீக்கிற பயறு. ஆனால் இது ஃபுல்லாக நீக்கல. இன்னும் நான் கோஆப்ரேட்டிவ்லாம் வேணால் அதில் ஒரு 1 spoon போடுறேன். தட்ஸ் இட். 1 spoon போடுறேன். ஓகே, என் மாடல் கிச்சனை நான் இன்னொரு நாளைக்கு வடிவா உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, 52 வருஷம் வீட்டுக்கு 2017 கபர்ட் போடுறாண்டு லாஸ்ட் இயர் தான் போட்டது. ஸோ பாருங்க, பாசிப்பயிரை உப்பு மஞ்சள் பாசிப்பயிறு சேர்த்து கொஞ்சம் ஊற விட போகிறேன். ரைட். அவர் ஒரு புறம் இருக்கட்டுமா? வேறு ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் ஊறது நல்லா. ரைட். தென் நான் இந்த வாழைக்காய் மோர் குழம்பு அது செய்ய போகிறேன். அதையும் காட்டுறேன். பாருங்க. பாருங்க மக்களே, நான் வாழைக்காயை சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டேன். இனி தண்ணியில் கழுவிட்டு 2 பெரிய சாம்பல் வாழைக்காய் வேண்டிட்டேன். ஸோ இனி தண்ணியில் கழுவி போட்டு வேறு தன் கையே தனக்கு உதவுமெண்டு எல்லாம் நாங்களாகவே இண்டிபெண்ட்டாக வாழ்ந்துட்டா சரி. மற்றவனை இழுத்து அதுக்குள்ள கஷ்டப்படுறதையும் காட்டி. ஸோ நான் இப்போ வாழைக்காயை கழுவி போட்டு மெல்லிசாக அவிக்க போகிறேன். ஓகே மக்களே, பாருங்கோ. வாழைக்காயை நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அவிக்க போகிறேன். ஆனால் நான் ஃபுல்லாக அவிக்கக்கூடாது. இங்கே பாருங்க, தண்ணி விட்டு இப்போ அவிய வச்சிருக்கு. ஸோ இனி இதுக்கு தேவையான சாமான்களை பார்ப்போம்.
பாருங்க மக்களே, இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ, ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன், மற்றது இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன இஞ்சி துண்டு, மற்றது எங்கள்ட சின்ன சீரகத்தை நான் தூளாக்கி வச்சிருக்கேன். ஏனெண்டா என்னட்ட வந்து அந்த மிக்சி இல்லை, இந்தியன் மிக்சி. அன்றைக்கெல்லாம் போய் ஆக்களுக்கு வேண்டி கொடுத்தேன் தான் இந்தியன் மிக்சி. ஆனால் என்னட்ட இல்லை. பரவாயில்லை, எனக்கு வேண்டுவேன். ஏழைக்கு தான் முதலிடம் என் வாழ்க்கையில். ஸோ அதெல்லாம் சந்தோஷப்படுத்துறது தான் என்னோட சந்தோஷம். ஸோ அது பிறகு அப்போ நான் வந்து இது சின்ன சீரகத்தை தூளாக்கி வச்சிருக்கிறேன். மற்றது தேங்காய்ப்பூ, பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி துண்டு, மற்றது எங்கட தயிர், அவ்வளவு தான். இதுக்கு அது தாளிக்கிறதுக்கு தான் சித்த மிளகாயும் கடுகையும் எடுத்து வச்சிருக்கேன், மற்றது உப்பு. இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இந்த பச்சை மிளகாயையும் நான் அரைச்சி வச்சிருக்கிற சின்ன சீரகம், ஏன்னா அது உரலில் போட்டு டிக்கேக்க அரைச்சி வச்சா தான் எல்லாம். அது இப்போ அவைகளுக்கு வேண்டி கொடுத்த மாதிரி ஸ்மித் மிக்சி இருந்தாண்டா அதுக்குள்ளேயே போட்டு அரைக்கலாம். பட் என்னோட பழைய அந்த பேனசானிக் அந்த நாளைய பிளண்டரும் இது தான் இருக்குது. பரவாயில்ல, வேண்டுவோம். அப்போ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த பச்சை மிளகாயையும் இந்த இஞ்சி துண்டையும், பச்சை மிளகாயும் இஞ்சி துண்டு, சின்ன துண்டு இஞ்சி, சிலாக்களுக்கு கொத்தமல்லியும் சேர்ப்பாங்க, அது ஒரு ஃப்ளேவர். அப்புறம் அதையும் அரைச்சி கொண்டிருக்கணுமெண்டு எனக்கு கடல. மோஸ்ட்லி வந்து பச்சை மிளகா, தேங்காய்ப்பூ, சின்ன சீரகம் தான் மோர் குழம்புக்கு போடுறது. இப்போ நான் வந்து இது சின்ன சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட போகிறேன். ஒரு 1/2 ரெண்டாச்சிடம் எனக்கு கெக்கும். ஒரு 1/2 விட ஒரு சொட்டு கூட சின்ன சீரகம், அரைச்ச சின்ன சீரக பவுடர், ஒரு பச்சை மிளகாய், சின்ன இஞ்சி துண்டு, தென் தேங்காய்ப்பு இவையும் போட்டு, தேங்காய்ப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு உண்டு, 2 3 ஒரு 3 ஸ்பூன் காணும். என்ன நாங்கள் அப்புறம் தயிர் சேர்க்குறோம் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதால் வந்து தேங்காய் பவுடர் ரைட் ஒரு 3.5 ஸ்பூன் போடணும். ரைட், தட்ஸ் இட். இப்போ பச்சை மிளகா, சின்ன சீரகத்தூள், சின்ன இஞ்சி துண்டு, மோஸ்ட்லி ஆக்க பச்சை மிளகாயும் சின்ன சீரகத்தையும் இது என்ன போடுறது நாங்கள் விருப்பம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போடலாம், கொஞ்சம் கொத்தமல்லியும், அதில் ஸ்மித்தில் இறக்குறேன்னா எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். இதை போட்டு நான் இடிக்க போகிறேன் மக்களே. இடிச்சிட்டு கொண்டு வந்து காட்டுறேன் பேஸ்ட்டை. ஓகே மக்களே, இப்போ பாருங்க, நான் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் இந்த செல்ஃபியாக எடுக்கிறேன் வாழ்க்கையில். அதால் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த பேஸ்ட்டாக அது ஃபைன் பேஸ்ட்டாக இறக்கணும் தான். அது இதில் போட்டு இடித்ததால், உரலில் போட்டு இடித்ததால் கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குது. டைமும் அப்போ ஒரு ஆக்களுக்கு நான் என் கறி ஸ்டாருங்க நான். ஸோ அது இன்றைக்கு ஃபாஸ்டிங் அன்றைக்கு என்ன பார்த்து கொண்டிருப்பாங்களே, ஐயோ பசிக்குது, இந்த சுமதி எப்போ செய்தருமண்டு. அதால் நான் அது கொஞ்சம் இதண்டே இல்லை. நான் இப்போ 2 கரண்டி எங்கட தயிர். ஸோ இவரை நாங்கள் இப்போ வந்து நல்லா அடிக்கணும். நல்லா ஒரு இதாக இதெல்லாம் ஜாழ்ப்பாணத்தில் கண்டேன் மக்களே. அந்த சைனீஸ் கடையில் வாங்கிட்டு வந்து நான் கண்டேன். அந்த ராணி தியேட்டருக்கு ராணி தியேட்டர் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற லேனுக்கில், அந்த கமர்ஷியல் பேங்க் இருக்கிற லேனுக்கில் ஒரு கடையில் முக்காவாசி ஜாமானும் இருக்குது. உங்களுக்கு ரொட்டி ஊட்டுறதாட்டோ அல்லது உருளைக்கிழங்கு நசிக்கிறதோ போனீங்கண்டா, கேகேஎஸ் ரோட்லேயும் இருக்குன்னு சொல்கிறவே. பட் நான் கேகேஎஸ் ரோட் சும்மா மேலால் அதால் ரோட்டால் போயிட்டு பார்த்துருக்கேன். நாங்களோட திங்ஸை போய் பார்க்கல. பட் இந்த பழைய ராணி தியேட்டர் இந்த
பசோலுக்கு பின்னால் அந்த கமர்ஷியல் பேங்க் இருக்கிற லேனுக்கு இருக்கிற கடையில் மோஸ்ட்லி. ஓகே, இந்த டிஷ்ஷுக்கு பார்த்து போடலாம். 2 ஸ்பூன் போட்டேன். நல்லா பீட் பண்ணணும் மக்களே. ஒன்றும் இல்லை, எனக்கு அந்தரப்படுறேன் என்னென்னா அவைகளுக்கு கறி இது சாப்பாடு சாரான்னு சொன்னான், அதுதான் வந்துட்டேன். அதில் இந்த உடலில் கொஞ்சம் கூட இடிச்சிருப்பேன். சின்ன பச்சை மிளகாய் தெரியுது, இட்ஸ் ஓகே. ஆனால் ஸ்வீட்டில் அடிச்சேன்னா ஃபைன் டேஸ்ட் தான். அதில் நீங்கள் கருவேப்பிலையும் போடலாம். நான் கருவேப்பிலை போடல. என்ன செய்கிறது மக்களே, ஹபி அங்கே நான் இங்கே ஒரு என்ஜாய் பண்ணட்டும், ஒன்றும் செய்யலாது. எப்படியும் கனடாக்கு இந்த வீட்டை தான் பெறணும். ஸோ நான் இப்போ இதண்டுட்டேன். இப்போ எங்கட இதை அவிய விட்டேன். நான் இந்த பாருங்க, நான் இதையும் ஊற விட்டேன். நான் ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டால் சரி. புடலங்காயும் எங்கட பாசிப்பயிறு கோது நீக்கினது, அதுவும் மஞ்சளும் உப்பும் போட்டு அதை சோப் பண்ண வச்சிருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, அந்த இடித்த பேஸ்ட் இருக்குத்தானே, பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட் இந்த மோர் குழம்புக்கு அதை போட்டு போட போகிறேன். பாருங்க, இப்போ நான் இவரை இதுக்குள்ள போட்டேனண்டா, என்ன செய்கிறது மக்களே. இவரை இதுக்கு போட்ட கடைசியில் மஞ்சள் போடணும், முதலே மஞ்சள் போடுற இல்லை. ஸோ நாங்கள் இவரை இதுக்கு போட்டுட்டு அவிஞ்ச பிறகு தான் நாங்கள் எங்களோட கேடு, அதாவது தயிரை போடணும். ஏனண்டா தயிரை முதலே போட்டோம்டா அந்த அவிஞ்சு வந்த பிறகு நிப்பாட்டின அப்புறம் போடணும்னா தயிரில் இருக்கிற குட் பேக்டீரியா, அந்த ஆசிடோஃபஸ் அந்த குட் பேக்டீரியா செத்துடும். அதுதான் எங்களோட பெருங்குடலில் எங்களுக்கு சமிபாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற சாமான். அது கிணக்க வேலையில் செய்கிறது. ஸோ இந்த மோர் குழம்புல இருக்க ஸ்பெஷலே வந்து இந்த தயிரான். ஸோ நான் இப்போ இவர் அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டேன். இனி இவரை இன்னும் கொஞ்சம் அவிஞ்சு விட போகிறேன். கொஞ்சம் தண்ணியை விட்டு, பைப்பு தண்ணி விட இல்லாதால ஒரு காலம் அங்கே போய் டைனிங் டேபிளில் போய் ஃபில்டர் தண்ணியை தான் எடுத்துகிட்டு வேற பண்ணி கிடக்குது. ஸோ இப்போ மக்களே, ஐயோ இலியாண்ட தொந்தரவு, ஒவ்வொரு காலம் கரண்டி எடுக்க கழுவ வேண்டி கிடக்குது. ஏனண்டா எங்கட பாருங்க மக்களே, ஆன்டி பாக்டீரியல் சோப் போட்டு தான் ஒவ்வொரு காலம் இது கழுவ வேண்டி இருக்கு. ஏன்னாடா எங்களோட பெரியமாட சேவன் எங்களோட வீட்டுக்கு நேராக அவன் கோழி கூடி இருக்குது. சொல்ல சொல்ல கேட்குறாங்களே இல்லை. ஒரு நாள் வந்த ஸ்டார்டில் 1 hour இலியான் அடிச்சு தான் நான் சமைச்சேன். நான் இதை நீங்கள் நம்புவீங்களா? இப்போ ஏதோ குறைச்சிட்டேன்னு வாயால் சொல்கிறேன், ஆனால் குறைச்சிட்டேன்னு சொன்னால் அப்புறம் திருப்பி வந்துடுமெண்ட பயம். ஸோ நான் இப்போ இதுக்குள்ள வந்து சொட்டு மஞ்சள் போட போகிறேன். ஒரு கொஞ்சம் போட்டு இது அவிய விட போகிறேன். இந்த மோர் குழம்புக்கு பிளாக்களுக்கு இந்த ஃபுல் எல்லோவாக இருக்கிறதும் பிடிக்காது. ஸோ உங்களுக்கு கணக்கான மஞ்சள் போட்டா அது வந்து தான் போடுறேன். என்ன சில நேரத்தில் இது டூ மச்சாக வாரு இந்த ஸ்பூனால் போட. ஸோ மக்கள், மஞ்சளும் போட்டு தண்ணியும் போட்டு திருப்பி நான் வேற கொஞ்சம் அவிய விட போகிறேன். அது நான் முதல் அவிய விடைக்கே நான் அங்கால இடிக்கேட்டு கொஞ்சம் டூ மச் அவிப்பட்டுட்டேன். ஸோ வேற அந்த பச்சை மிளகாயோட இது போகத்தக்கதான் வேக விடும். மூடி அவிய விடுறேன். பாருங்க மக்களே, ஒவ்வொரு காலம் அங்கே இந்த வரைக்கும் டாலர் ஸ்டோரில் இந்த பேட் பண்ணிட்டு வர்றது இல்லையா நடிக்க என்ன செய்கிறது பாருங்கோ.
எனக்கு இல்லை, எனக்கு கண்டாலே அலர்ஜி. ஸோ இது கொதிச்சிட்டு மக்களே, நாங்கள் இனி இதுக்குள்ள இதை நிப்பாட்டி போட்டு நாங்கள் இனி எங்களை தயிரை விடலாம். அதாவது அடித்து வச்ச தயிர் மோருக்கு. பாருங்க மக்களே, இப்போ நான் தயிர் ஆட் பண்ண போகிறேன். நிப்பாட்டின பிறகு முதலே விட்டாலும் திடையும், மற்ற அதில் இருக்க குட் பாக்டீரியாவும் செத்துரும். ஸோ என்ற மோர் குழம்பு நான் உப்பு வந்து நான் அந்த இடிக்கேக்கை கொஞ்சம் போட்டுட்டேன். அந்த உரல் இடிக்கேக்க உப்பு போட்டால் கூட இடிப்பட மண்டபடியா. இப்போ நாங்கள் பார்த்துட்டு எங்களோட உப்பை சேர்க்கலாம். 1 செகண்ட். ஒரே ஒரு சாமான் மறந்துட்டு, பெருங்காய பவுடர். எனக்கு பெருங்காயம் இல்லாட்டிக்கு வாழைக்காய் அட்ஜஸ்ட் பண்ணாது. பெருங்காய பவுடரும் கடைசியிலையும் போடலாம். இந்த பெருங்காயம் நான் வந்து சாப்பாட்டுக்கு போடாட்டிக்கு கொஞ்சம் பயக்கில் போட்டுட்டு தண்ணி குடிக்கிறேன் நான். பட் பெருங்காயம் அவிகிறது நல்லந்தான். பட் பாருங்க, பெருங்காயம் போட்டுட்டேன். நல்லது, வாழைக்காய் சமைக்காது. அதை ஒன்று தான் ஏழிய போட மறந்துட்டேன். பட் நான் இந்த சாப்பாட்டுக்கு கடைசியிலேயும் நான் வாய்க்கில் போடுவேன், கறிக்கு போடாட்டிக்கு. இப்போ நாங்கள் டேஸ்ட்டை பார்த்துட்டு நான் இந்த மோர் குழம்பு இஸ் ஹெல்த்தி. வாழைக்காய் வந்து மெக்னீசியம், கால்சியம், அயனும் இருக்குது. ஸோ இதுலேயும் ஆனால் அயனை வந்து எங்களோட தயிரில் இருக்கிற இது அப்சர்வ் பண்ண விடாது. பட் அதில் இருக்க மெக்னீசியம், கால்சியம் குட். வாழைக்காய் சரியான ஹெல்த்தி. ஸோ நான் கடைசியில் கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டுட்டேன். முதலே போடலை, கடைசியில் நிப்பாட்டின பிறகு இட்ஸ் ஓகே. நான் சாப்பாட்டுக்கு சின்ன நேரத்தில் போட்டு சாப்பிட்றேன்னா. இப்போ இந்த மோர் குழம்பு ரெடி மக்களே. மோர் குழம்பு ரெடி மக்களேன்னு சொல்லிவிட்டு நான் தாளித்து போடுறேன். தாளித்து போட போகிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம், கடுகு, வெங்காயம், எங்கட காய்ந்த மிளகாய், செத்தல் மிளகாய், அதில் ஒரு 2. ஓகே, அது 2. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இப்படி இதுவும் அங்கே நான்ஸ்டிக்கான இருக்குது அந்த ராணி தியேட்டர் பக்கத்து லேனுக்கில் கொஞ்சம் அகண்ட சின்ன தாச்சி. ஸோ இது நான் அங்கே கனடாவில் சைனீஸ் கடையில் வந்தேன். கருவேப்பிலை, குழம்புக்கு தாளித்து போட வேணும் கடைசியில். நாங்கள் முதல் வெங்காயம் போடையில, சிலாக்கள் வெங்காயம் போடுறையில. பட் எங்களுக்கு வெங்காயம் இல்லாட்டிக்கு அது ஓகே. இவரை தாளிச்சிட்டாமா. ஓகே, இப்போ இவரை வந்து எங்களோட மோர் குழம்புக்கு பாருங்க மக்களே, இந்த மோர் குழம்பை தாளித்து போட்டாச்சு. வாழைக்காயில் எத்தனையோ செய்யலாம். அவிச்சு வடை செய்யலாம், இப்படி மோர் குழம்பு வைக்கலாம், கத்தரிக்காய் போட்டு பால் கறி வைக்கலாம். தென் வந்து நான் டிஷ் பண்ண போகிறேன். கத்தரிக்காய் போட்டு பால் கறி வைக்கலாம். மற்றது வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம், வாழைக்காய் வடை செய்யலாம். அப்படி இட்ஸ் எ நியூட்ரிஷியஸ் திங். உங்களோட மரத்து வாழைக்காயை வேஸ்ட் ஆக்காதீங்க ஃபார்மர்ஸ். ஓகே, இவர் டன். ஐயோ, சாப்பிட பார்த்து கொண்டு இருக்க போதுகள். இப்போதான் எனக்கு அவசரம். நான் கொஞ்சம் ஸ்லோ கோச்சி மக்கள். இப்போ நான் வந்து என்னோட புடலங்காய் வரைய செய்ய போகிறேன். பாசிப்பருப்பு, உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு ஊற வச்ச புடலங்காய். இப்போ மக்களே நான் இதை போடுறேன். வெங்காயம்,
உள்ளி பச்சை மிளகாயை அதோட சேர்த்து தான் நான் போடுவேன். கடுகு இதுலேயும் ஒரு 2 சித்த மிளகாயும் கிள்ளி போடுறது நல்லா, வரைக்கு சித்த மிளகாய் இருந்தால் நல்லா இருக்கும். ரைட், அதாவது காய்ந்த மிளகாய் வச்சு அப்போ ஒவ்வொன்றையும் எடுத்து 2 பேருக்கு சோப்பு போட்டு கழுவணும். இல்லை இல்லையான்னு வாய் வச்சிடும். எனக்கு அது நான் சரியான ஹெல்த் வைஸ் நான் சரியான முழுக்க பிடிச்சாது. ஸோ நான் இப்போ இதே வதங்கி வந்துட்டீனம்மா. கடுகு சித்த மிளகாய் வெங்காயம் உள்ளி இப்போ நான் இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பு மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சதை இருக்க போடுறேன். தோல் நீக்கின பாசிப்பருப்பு இதுக்க போட்டுட்டு ஹீட்டை சரியான லோவில் விடணும். லோவில் விட்டால் தான் அவர் இந்த எனக்கு இந்த ஸ்டவ்களில் தான் எனக்கு பிரச்சனை லோவில் விடுறது. அங்கே எல்லாம் கூட எலக்ட்ரிக் இது நான் நல்ல லோவில் விடுவேன். லோவில் விட்டு மூடி அவிய விடணும். அப்போ அதில் இருக்க தண்ணி அந்த உப்புக்கு தண்ணியை வெளியில் விட்டு அது அவிப்படும். ரைட், என்ன செய்கிறது, ஒரு திட்ட உதவி இல்லை. அவி அதை என்ஜாய் பண்ணுது. பொண்டாட்டி கஷ்டப்படுவாளவேன்ட்டு வாழ்க்கையில் ஒரு நாள் நினைச்சதே இல்லை. ஒரு டீ ஊற்றி தான் அறிஞ்சிருக்க மாட்டார் வாழ்க்கையில். அப்போ என்ன செய்கிறது, ப்ளேம் பண்ணுறேன்னு நிற்காதங்க மக்களே. இதை பாருங்கோ. ஓகே மக்களே பாருங்கோ. ஸோ நாங்கள் இனி தேங்காய் பூவை போடுவோம்மா. இந்த வரைக்கி வந்துட்டுது. இனி கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டுட்டு கொஞ்சம் ஹீட்டு அதை காத்துது ஹீட்டு. புடலங்கை அமிஞ்சு விட்டா யம்மி யம்மி. இனி நாங்கள் நிப்பாட்டி போட்டு ஓகே தேங்காய் பூ போட்டு என்ன நேரம் பறக்கக்கூடாது என்ன. ஓகே மக்களே, சரி என்ன முடிஞ்சுதா. இனி இவரே டிஷ் பண்ணிவிட்டு இவருக்கு எலுமிச்சம்பழி விட்டா சரி. ஓகே, இந்த கரண்டி தண்ணிக்கெலாம் வச்சுருக்கேன். கரண்டி இந்த எனக்கு எதிரி நிற்கிறான். சுற்றி வேற ஒரே எதிரியால் தண்ணிக்கெலாம் கரண்டி வைக்கிறான். அவ்வளோ இல்லை. இப்போ குறைஞ்சிட்டுனா வேண்டாலும் உண்டை கண்டாலும் எனக்கு இறங்கி. ஓகே, புடலங்காய் பாசிப்பருப்பு போட்ட புடலங்காய் வர ரெடி. பாசிப்பருப்பு போட்டு உப்பும் மஞ்சளும் போட்டு சொட்டு நேரம் ஊற விட்டோம். ஒரு 20 நிமிஷம். அந்த மீன் டைம் நான் இந்த மோர் குழம்பை செய்தேன். சும்மா யம்மியாக இருக்குது. இன்னொன்று பாசிப்பருப்பு போட்டு இன்னொரு கறியும் வைப்பேன். அது உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு பாருங்க மக்களே. எலுமிச்சம்பளி விடுறே. என்ன செய்கிறது மக்களே, ஹபி இன்றைக்கு இந்த சாப்பாடை மிஸ் பண்ணுறேன். தேடி போனாலும் பிரச்சனை, தாங்களாவே விரட்டும். ஆனால் நான் வர்றதை விட வராமல் இருக்கிறது நல்ல. ஓகே மக்களே, இப்போ பாருங்கோ என்னோட பாவக்காய் சம்பல். பாவக்காயை பொரித்து தக்காளி பழமும் வெட்டி போட்டு பச்சை மிளகா வெங்காயமும் போட்டு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அதிகமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச சமன். ஆனால் நாங்கள் இதுக்கு கொஞ்சம் மாசி போடுறோம். நாங்கள் கட்டத்தூள் மாசியும் எல்லோரும் கட்டத்தூள் போடுறது, நாங்கள் மாசி போடுறது. ஆனால் அன்றைக்கு நாங்கள் வெஜிடேரியன் பாவிக்கக்கூடாதுன்றது அடியால் நான் இதுக்குள்ள கொஞ்சம் கட்டத்தூள் போட போகிறேன். பாருங்க மக்களே, ஒரு ஜோக்கட் கரண்டியால் ஒரு
ஒரு 2 கரண்டி கட்டத்தூள் போட்டாக்கலாம். ஸோ ஓகே, உப்பு போட்டு பொரிச்ச பாவக்காய்க்கு தக்காளி பழமும் வெட்டி போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நெருங்கி போட்டு கொஞ்சம் கட்டத்தூள். நீங்கள் இதுக்கு மாசம் போட்டிங்கன்னா யம்மியாக இருக்கும். பட் அன்றைக்கு வெஜிடேரியன் அப்படியே மாசி போடி இல்லாமல் இருக்குது. ஓகே மக்களே, ஓகே மக்களே, இந்த மாடர்ன் கிச்சனை நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கு நோ டைம். நானாகவே அளவு கொடுத்து செய்விச்சது கபர்ட்ஸ் எல்லாம். ஸோ பாருங்க மக்களே, கீரை பருப்பு போட்டு, உங்களுக்கு தெரியுதோ தெரியலை, எனக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இதில் எடுக்கிறேன் நானாவே. அதுதான் எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது. ஓகே பாருங்கள், கீரை பருப்பு போட்டு, எனக்கு புறம்புறம்பா காய்ச்ச பஞ்சி, கீரை பருப்பு போட்டு வெள்ளக்கறி, என்ன வாழைக்காய் மோர் குழம்பு, மற்றது பாசிப்பருப்பு கலந்த புடலங்காய் வரை, மேட்டது கத்தரிக்காய் வதக்கின குழம்பு. கத்தரிக்காய் பத்தாது, என்னடா கணேசபுரத்துலேருந்து கொண்டு வந்த கத்தரிக்காய் பத்தாதுன்ட்டு ஒரு உருளைக்கிழங்கையும் போட்டு அதை வதக்கி குழம்பு வச்சேன். கத்தரிக்காய் வதக்கின குழம்பு, மோர் குழம்பு, வாழைக்காய் மோர் குழம்பு, கீரை பருப்பு வெள்ளைக்கறி, புடலங்காய் வரை, வாழைக்காய் சம்பல். இதோட பப்படமும் ஒரு மிளகாயும் பொரிக்கணும். இப்போ எனக்கு டைம் இல்லை, ஐம் சாரி. பிகாஸ் என்னடா அந்த ஆக்கள் சாப்பாட்டுக்கு பார்த்து கொண்டிருக்க போகிறாங்க. அப்போ நான் வேலை எவ்வளோத்துக்கு பசியோடு இருக்கோ கொடுப்பேன். பிறகு நான் பப்படம் ஒரு மிளகாயை பிறகு பொரிப்போம். ஒரு சின்ன கண்டெய்னர் தான் இருக்குது, சூட்டோட பிளாஸ்டிக்கில் போடலாம் மக்களே. அப்போ இந்த எவர் சில்வர் சின்ன நம்மகிட்ட கிடக்குது, அந்த நாளையில் பெருசு எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் களவு போயிட்டுது. வட்டுடு இதுகளுக்கெல்லாம் போடணும். ஆறின கறியலை மற்றதில் கண்டெய்னருக்கு போட்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுவரை நீங்கள் என் நலபாகத்தை பார்த்து மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என் வெஜிடேரியன் குக்கரியை வெஜிடேரியன் இது, அதாவது நலபாகத்தை. இது போல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக போன வருஷம் டிஃப்ரெண்ட்டான கறி குழம்பு போட்டேன் நான். இந்த கடலைப்பருப்பு குழம்பு அதை வடை மாதிரி செய்து போட்டேன் நான். அது ஸ்பெஷல். நீங்கள் போன வருஷத்தான போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வடக்கறி போட்டேன் நான். இந்த வருஷம் இந்த மோர் குழம்பும் புடலங்காய் பாசிப்பருப்பு போட்ட புடலங்காய் வடை என்ன மெட்டாக்களே விட டிஃப்ரெண்ட்டாக என்ன நான் திங்க் பண்ணுறேன், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் இதுவரை இதை பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க நினைக்கிறேன். இது போல் உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பார்க்கணும் வேண்டாம், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது போதும் உங்களுடைய விருப்பம். யோர் விஷ். பாய்.